நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் பொழுது நீங்கள் தமிழக முதலமைச்சராக மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும், தீபாவளிக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை உங்கள் மூலியமாக ஒவ்வொரு வருடமும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. மற்ற திருவிழாக்களுக்கு மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறார், அது நீங்கள் சொல்லுங்கள், சொல்லாமல் இருங்க, அது வேறு விஷயம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இப்போ ஒரு போலியான ஒரு வேஷம் வருகிற கேரளாவில் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறாராம். எதற்கு இப்படி ஒரு வேஷம்? கேரளாவில் அங்கே இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் அவரை வரக்கூடாதுன்ட்டு, இந்த ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர் வரக்கூடாது, அவரை அழைக்கக்கூடாது என்று அங்கே இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர் போலி வேஷம், இரட்டை வேஷம் போடுவது இது மூலம் தெரிகிறது. நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும், அப்போ அப்பனும் பையனும் சேர்ந்து வேலை பிடிச்சாங்க. அதே நேரத்தில் வெளியில் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்ற பழக்கம். இது எதற்கு இந்த இரட்டை நிலைப்பாடு? ஒரு முதலமைச்சராக அனைத்து திருவிழாக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உரியவர், அனைத்து மக்களுக்குமே கூட அவர் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அதிகமாக இந்து மக்கள் கொண்டாடுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் கேரளாவுக்கு செல்லக்கூடாது, கேரளாவில் அங்கே பெரிய எதிர்ப்பு. ஏன்னா நீங்கள் போகலாம், ஆனால் இரட்டை வேடம் போட்டு தேர்தலுக்காக ஓட்டுக்காக போவதுதான் மக்கள் எதிர்க்கிறார்கள். ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் அந்த புனிதத்தை ஸ்டாலின் அவர்கள் சென்று கெடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய